அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எளிமையான முறையில் செய்கிற மாதிரி ஒரு குழம்பு சொல்கிறேன். அதாவது பூண்டு குழம்பு, பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு. அது நம்ம சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேங்காயெலாம் ஊற்றவே வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், அப்புறம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி, அதை ஃபஸ்ட்டு ஊற போட்டுறணும். ஊற போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும், வானொலியை வச்சு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு அதில் நம்ம கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு நல்ல கருவேப்பிலை நல்லா உருவி போட்டு நல்லா வெடித்து எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த எலுமிச்சம்பழம் அளவு போட்டிருக்க அந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூனு. காரம் வேணும்னாக்கா சரிக்கு சரி போடலாம். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா 4 ஸ்பூன் மல்லித்தூள் போடணும். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு என்ன பண்ணணும், கொதிக்க விடணும். லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு வானலியில் இந்த வெள்ளைப்பூடைய ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். வெள்ளைப்பூடை வதக்கிட்டு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிட்டு அந்த சிம்மிலேயே வச்சுருக்கிற அந்த குழம்பு நம்ம தயார் பண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருக்கணும் இல்லையா, அதில் இந்த வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் ஓரளவுக்கு ஒரு 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 பொன்னிறம், ரொம்ப பொன்னிறம் வேண்டாம், ஒரு பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கிட்டு அதை அப்படியே நம்ம அந்த குழம்பு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்புல இந்த பூண்டு, வெங்காயம் இதை போட்டுறணும். போட்டுட்டு அடுப்பில் சிம்முலையே வச்சு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடணும். வெள்ளைப்பூடு நல்லா வெந்து அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி சிம்முலையே வச்சுருக்கணும். நம்ம அடிக்கடி திறந்து பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த மசால் வாடையெல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்ல அந்த எண்ணெய் மேலே நிற்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். வந்ததுக்கப்புறம் மசால் வடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேங்காயோ எதுவுமே தேவையே இல்லை. 5 நிமிஷத்தில் நம்ம இதை தயார் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், இதுக்கு நம்ம சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த குழம்பு, வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்ட குழம்பை நம்ம கொஞ்சமாக விட்டு நல்ல சாதம் நல்லா நம்ம விரவிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம தொட்டுக்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, மெயினாக அப்பளம் நல்லாயிருக்கும். அப்பளம், அப்புறம் இது நம்ம உருளைக்கிழங்கு, அப்பளம், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிப்ஸ் ஐட்டம் இதுக வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த குழம்பு மட்டும் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா பக்குவமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமலேயே நல்லா ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா 10 நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்கனாலும் சரி, அந்த சீக்கிரமாக செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது. தேங்காயெல்லாம் போடாதனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.